தமிழொலி நேர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். 2022-2023 ஆண்டுகளில் பொருளாதார நெருக்கடியினால் இடைநிறுத்தப்பட்ட நெடுஞ்சாலைகள், கல்வி மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களை மீண்டும் தொடங்கும் நோக்கில் அடுத்த மாதம் உலக வங்கிக் குழு இலங்கை வரவுள்ளது. இதன்போது டேட்வா புயலால் ஏற்பட்ட 4.1 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான சேதங்கள் மற்றும் அதற்கான நிதி உதவி குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்துடன் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் நிறுத்தி வைக்கப்பட்ட அனைத்து திட்டங்களையும் பூர்த்தி செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இதேவேளை சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா பிப்ரவரி 17 இலங்கை வருகின்றார். அடுத்த 3 ஆண்டுகளில் அனைத்து தரங்களுக்குமான சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 5 பிரதான தூண்களை அடிப்படையாக கொண்டு கல்வி சீர்திருத்தங்களை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த 3 ஆண்டுகளில் ஏனைய தரங்களுக்கும் இச்சீர்திருத்தங்கள் விரிவுபடுத்தப்படும். இந்த ஆண்டில் 1ஆம் மற்றும் 6ஆம் தரங்களுக்கான கல்வி சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும். அடுத்த ஆண்டில் 2 மற்றும் 7ஆம் தரங்களுக்கான சீர்திருத்தங்கள் முன்னெடுக்கப்படும். மேலும் 2028ஆம் ஆண்டில் 3 மற்றும் 8ஆம் தரங்களுக்கும் 2029ஆம் ஆண்டில் 4 மற்றும் 9ஆம் தரங்களுக்கும் கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்படி அடுத்த சில ஆண்டுகளில் தரம் 9 வரையிலான முழுமையான பாடத்திட்டங்கள் மறுசீரமைக்கப்பட உள்ளன. வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் பணி சர்வதேச தரத்துக்கு அமைய முன்னெடுக்கப்படும் என மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் அமரசிங்க தெரிவித்துள்ளார். அந்த வகையில் வாகன இலக்க தகடுகளை அச்சிடும் பணிகள் அடுத்த 3 மாதங்களுக்குள் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் விசேட சோதனை நடவடிக்கைகளில் 526 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நேற்று 36,840 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போதே குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேர்கொழும்பு தொன்கல்பெடிய கடற்கரை வீதிக்கு அருகில் கைத்துப்பாக்கியொன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய போலீஸ் விசேட அதிரடி படையினருடன் இணைந்து நேற்று மாலை முன்னெடுத்த தேடுதலின் போது இந்த கைத்துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது. பிரதேசத்தில் உள்ள கடற்கரை அணுகல் வீதியின் அருகே மறைத்து வைக்கப்பட்டிருந்த 7.65 மில்லிமீட்டர் ரக கைத்துப்பாக்கியே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொன்கல்பெட்டிய போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கைக்கு சுற்றுலா வந்த வெளிநாட்டு பெண் ஒருவரை பாலியல் துன்புறுத்தல் செய்த சம்பவம் தொடர்பில் கைகலப்பில் ஈடுபட்ட இந்திய பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தென் மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஹாமாந்தோட்ட தேச மகாரமையில் உள்ள ஆயுர்வேத மசாஜ் நிலையம் ஒன்றில் வெளிநாட்டு பெண் ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படும் நபர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக இந்திய பிரஜை கைது செய்யப்பட்டுள்ளார். மகாசேன்புர பகுதியில் நிலையத்துக்கு சென்ற பிரெஞ்சு பெண் ஆயுர்வேத நிலையத்தின் உரிமையாளரால் பாலியல் சீண்டலுக்கு உள்ளானதாக தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து நியாயம் கேட்க ஆயுர்வேத நிலையத்துக்கு சென்ற இந்திய பிரஜைக்கும் அதன் உரிமையாளருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு வன்முறையாக மாறியுள்ளது. இதுகுறித்து மசாஜ் நிலையத்தின் உரிமையாளர் 119 என்ற போலீஸ் அவசர அழைப்பு இலக்கத்துக்கு முறைப்பாடு செய்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போர்டுகளை கல்வி அமைச்சகம் பள்ளிகளுக்கு விநியோகிக்க தொடங்கியுள்ளதனால் பள்ளி மட்டத்தில் பெற்றோரிடமிருந்து பணம் வசூலிப்பதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று பிரதமர் கலாநிதி கர்ணி அமரசூரிய வலியுறுத்தினார். இன்று தொடங்க திட்டமிடப்பட்டிருந்த இடைநிறுத்த போராட்டத்தை அரசு கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர் சங்கம் முடிவு செய்துள்ளது. அதிகாரிகள் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றியதனால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக சங்கத்தின் தலைவர் சாணக்க தர்ம விக்ரம தெரிவித்தார். மாளிகாவத்தை சிறுநீரக மருத்துவமனையின் துணை இயக்குநராக பணியாற்றி வந்த மருத்துவர் சார்லஸ் நுகவெலவின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டது. மேலும் இது தொடர்பாக சுகாதார அமைச்சக அதிகாரிகளுடன் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியது. அதன்படி சம்பந்தப்பட்ட மருத்துவரை உடனடியாக இடமாற்றம் செய்ய சுகாதார செயலாளர் எழுத்துப்பூர்வ உத்தரவை பிறப்பித்துள்ளதாக அரசு கதிரியக்க தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் தலைவர் சாணக்க தர்ம விக்ரம தெரிவித்தார். அவிசாவலை அமிதிரிகல பகுதியில் கார் ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 3 உயிரிழந்துள்ளனர்.
விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த காரில் 4 பேர் பயணித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் அவிசாவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. போலீசார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காலி தெவெட்ட சந்தி பகுதியில் அமைந்துள்ள பழைய இரும்பு சேகரிக்கும் கடையொன்றில் தீப்பிரவல் ஏற்பட்டுள்ளது. தீயை கட்டுப்படுத்துவதற்காக 3 தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. தீ விபத்து காரணமாக காலி மாத்தறை பிரதான வீதியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்பாறை எம்பலாண்டுவ வீதியில் மினி மீறு சந்திக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. சியம்பலாண்டுவ நோக்கி காய்கறிகளை ஏற்றி சென்ற லோரி எதிர் திசையில் வந்த முச்சக்கர வண்டியுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதி 2 பெண்கள் மற்றும் ஆண் ஒருவர் காயமடைந்து அம்பாறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பெண்ணொருவர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் டல்கஸ்பெட்டிய கம்பலன்காவ பகுதியைச் சேர்ந்த 73 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்களினால் 751.1 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு பணவனுப்பல் இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் இந்த விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. கணனி சார்ந்த குற்றங்களை தடுப்பதற்காக புதிய போலீஸ் பிரிவு ஒன்றை நிறுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நாளொன்றுக்கு 23 முதல் 25 வரையான சைபர் குற்றங்கள் பதிவாகின்றன. கடந்த காலங்களை விட தற்போது கணிசமான அளவு சைபர் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும், எனவே இந்த குற்றங்களை வினைத்திறனுடன் விசாரணை செய்து தீர்ப்பதற்கு தேவையான புதிய தொழில்நுட்பம், விசேட அறிவு மற்றும் போலீஸ் திணைக்களத்தை நவீனமயமாக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இளவாலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட விளான் சந்தைக்கு 2 குழுவினருக்கும் இடையே இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் 2 காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டதுடன் ஒருவர் இளவாலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன்படி விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாக நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். தங்காலை மாவெல்ல கடற்கரையில் நீராடிக் கொண்டிருந்த கழனி பல்கலைக்கழக மருத்துவப்பீட மாணவர் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக தங்காலை தலைமையக போலீசார் தெரிவித்தனர். மிரிச பொலத்து மோதர பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய மாணவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவர் மாவெல்லை பகுதியில் உள்ள தனது உறவினர் வீட்டுக்கு குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர்களை சிலருடன் சென்றிருந்த நிலையில் கடலில் நீராட சென்றபோது அலையில் அடித்து செல்லப்பட்டு நீரில் மூழ்கியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தாங்காலை தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.